சென்னையில் போதைப்பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் திரைப்பட நடிகைகள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த நடிகைகள் யார்? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கடந்த ஆண்டு நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இது தமிழ் திரையுலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தற்போது போதைப்பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் நடிகைகள் அஞ்சு கிருஷ்ணனும், வின்சி என்ற நிவேதாவும் சிக்கியுள்ளனர். மலையாள திரையுலகில் ஆகாசம் கடல் என்ற படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமான அஞ்சு கிருஷ்ணன் வெள்ளிமலை என்ற திரைப்படம் வாயிலாக தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பரிச்சயமானார். கடந்த சில நாட்களாக அஞ்சு கிருஷ்ணனுக்கு பட வாய்ப்புகள் பெரிதாக கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதேபோன்று தமிழில் பல்வேறு படங்களில் துணை நடிகையாக நடித்த வின்சி என்ற நிவேதாவிற்கும் சரியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று தெரிகிறது. இந்நிலையில் சென்னை வளசரவாக்கத்தில் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக விக்னேஸ்வரன் என்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அவருக்கு போதைப்பொருள் விநியோகம் செய்ததாக வெங்கடேஷ்குமார் என்பவரும் பிடிபட்டார். இருவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திரை பிரபலங்களுக்கு போதைப்பொருள் விநியோகம் செய்யப்பட்டது அம்பலமானது. குறிப்பாக நடிகை அஞ்சு கிருஷ்ணன் மற்றும் துணை நடிகை நிவேதா போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதியானது. இதில் கேரளாவை சேர்ந்த அஞ்சு கிருஷ்ணன் அந்த மாநிலத்திலிருந்து போதைப் பொருளை கடத்தி வந்து விற்பனை செய்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடிகை அஞ்சு கிருஷ்ணன் மற்றும் துணை நடிகை நிவேதாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கார்த்திக் ராஜா, யஷ்வந்த், ஸ்ரீராம், தமிம் நிஸ்வான் உட்பட மேலும் 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் 2 வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் 6 கிராம் மெத்தப்பட்டமைன், 22 கிராம் கஞ்சா, 9 மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மொபைல் போன்களில் உள்ள எண்கள் மற்றும் குறுஞ்செய்திகளின் அடிப்படையில் திரைத்துறையை சேர்ந்த மேலும் சிலரிடம் விசாரணை நீளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டில் அடுத்தடுத்து நடிகர் மற்றும் நடிகைகள் சிக்குவது திரைத்துறையினர் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.